அப்பா அப்பா ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற நிஜமாவா? அப்பா டேய் எந்தடா? நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவா? கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப சீரியஸான மேட்டர், முக்கியமான மேட்டர். ஒரு லைன் மேட்டர் கிடையாது. அதாவது இந்தியாவை ஜெர்மன் கண்டிச்சிருக்கு, அமெரிக்கா கண்டிச்சிருக்கு, ஐநா கண்டிச்சிருக்கு. இது எதனால் கண்டிச்சிருக்கு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே பரவலாக பேப்பரில் டிவியில் பார்த்துருப்பீங்க. அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் விவகாரத்தில் ஜனநாயகப்படியும் சட்டப்படியும் கரெக்டாக நடக்குதா விசாரணைகள் அப்படின்றத பற்றி தான் இவர்கள்லாம் கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம் இந்தியாவோட செயல்பாடுகளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இவங்களுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, இவர்கள் உற்று நோக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது எந்த அளவில் மோடி அரசுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும், எந்த அளவுக்கு மோடிக்கு ஆப்படிக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஏன்னா ரொம்ப அதிகமான ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். இப்போ இந்திய அரசியலும் சர்வதேச அரசியலும் சர்வதேச நாடுகள், அதுவும் G7 நாடுகள் குறிப்பாக இந்தியாவை மிரட்டுவதற்கான காரணம் என்ன, இதோட விளைவுகள் என்ன ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க முடியும். ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு முழுசாக புரியும். ஏன்னா என்னடா திடீர்னு பாகிஸ்தானுக்குள்ளே போகிறான், சைனாக்குள்ளே போகிறான், ரஷ்யாவுக்குள்ளே போகிறான்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் கடைசியில் முடியும் போது தான் அதுக்கான உதாரணத்தோடு நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா, இப்போ இந்தியாவை அமெரிக்கா ஒரு கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கு, ஜெர்மன் தெரிவிச்சிருக்கு. இந்த ஜெர்மன் அமெரிக்கா G7 என்ற வளர்ந்த நாடுகள் கூட்டமைப்பில் உள்ளது. இந்த G7 எத்தனை நாடுகள் இருக்குன்னா, அமெரிக்கா, ஜெர்மனு, ஃப்ரான்ஸு, இத்தாலி, ஜப்பானு, கனடா, சரியா? இந்த 7 நாடுகள் இருக்குது. ஸோ இந்த 7 நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா இவர்களுடைய கூட்டமைப்போட தலைமை யாருன்னா அமெரிக்கா. ஸோ இவர்கள்லாம் வளர்ந்த நாடுகள், பணக்கார நாடுகள்ன்ற மாதிரியான கணக்கு. இவங்க தான் உலகத்துடைய போக்கையே தீர்மானிக்கக்கூடியவர்கள். இதற்கு தலைமை ஏற்கிறது அமெரிக்கா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 7 நாடுகள் இருக்கு இல்லையா G7, இந்த G7 தான் எதை முடிவு பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டில் ஒரு அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கோ மற்றொரு அரசாங்கத்தை கொண்டு வருவதற்கோ தங்கள் சொல்படி கேட்கக்கூடிய கைப்பாவைகள் தான் பெரிய நாட்டிலலாம் இருக்கணுன்றது தான் இவங்களுடைய கொள்கை. இதுபடி இவர்களுடைய பேப்பரு டிவியெலாம் வச்சு செயலாற்றுவான். எல்லாமே உள்குத்து தான். என்ன பண்ணுவான்னா, அவன் அமெரிக்காவில் ஒரு பேப்பரில் என்ன பண்ணுவான்னா, மோடியை புகழ்ந்து ஒன்று போடுவான், உடனே இவங்க பரப்பி விடுவாங்க. ஒரு 3 இது புகழ்ந்து போட்டு 4வது எலெக்ஷன் டைமில் ஆப் அடிச்சிடுவாங்க. அப்போ அதை சொல்லும்போது இப்போ மோடியோட இந்த சங்கி கூட்டம் என்ன பண்ணுன்னா, பொய், இது மோடிக்கு எதிரான இது ஊழலை கிளப்பி விடுறாங்க, இது பொய்யான தகவல்னு சொல்லுவான். அப்போ தான் எதிர்கட்சிக்காரன் கேட்பான், ஏன்டா ஏற்கனவே 3 டைம் அவன் புகழ்ந்து போட்டான்ல, அப்போ எங்கடா போச்சு உங்களோட அறிவு அப்படின்னு கேட்பான். ஸோ இதுதான் இவர்களோட ஸ்டைல். ஒரு நாட்டை அட்டாக் பண்ணுறது, முதல்ல ஒருத்தனை தூக்கி விடுறது, அதுக்கப்புறம் அதே பேப்பரில் டிவியில் கேவலமாக அவன் ஊழல்களை பூரா வெளியிட்டவொடனே என்ன ஆகுன்னா, மக்கள், அந்த நாட்டு மக்கள் கொந்தளிச்சு, எதிர்கட்சிகள் கொந்தளிச்சு இவங்க ஆட்சியை கவுத்தி விட்டு அவர்கள் ஆட்சிக்கு வந்துடுவாருங்க. அப்போ எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வரும்போது என்ன பண்ணுவோன்னா, அவன் சொல்லுவான், பார்த்துக்க ஏற்கனவே இருந்தால் பவர்ஃபுல்லாக இருந்தான், அவனை எப்படி போட்டு தள்ளணும் பார்த்தியா, சத்தமெல்லாம், அப்போ நீங்கள் எனக்கு கைப்பாவையாக இருந்துக்கணும் அப்படின்றது தான் இவர்களோட டெக்னிக். நீண்ட காலமாக பண்ணிகிட்டு இருக்கு. இது யார்கிட்ட பலிக்காது அப்படின்னா, நார்த் கொரியா, ரஷ்யா, சைனாட்ட பலிக்காது. ஏன்னா இவன் அவங்கள சாவடி அடித்து கழுத்தை நெரிச்சு இந்த G7 பணக்கார நாடுகள் 7 நாடுகளை நசுக்கிடுவான். புரியுதா? அந்த பவர் யார்கிட்ட இருக்குன்னா, ரஷ்யாட்டையும் சைனாட்டையும் இருக்குது. அதுவும் அதே மாதிரி என்ன அப்படின்னா, ஏன் அவர்களை தொட முடியாதுன்னா, அவர்கள் மக்களுக்காக, அதாவது மோடி எப்படி ஏன் மோடி இப்போ மாட்டி முழிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சுயலாபத்திற்காக, அதானி நிறுவனத்துக்காக இவங்ககிட்டலாம் போய் கை கட்டி பல நாட்டில் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கனால அவங்க மோடியோட குடுமி அவர்கள் கையில் சிக்கியிருக்கு. அதே இது ரஷ்யாவை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இவங்ககிட்ட எந்த காலத்திலும் ரஷ்யா போய் நிற்காது, ரஷ்ய அதிபர் போய் நிற்க மாட்டார், சீன அதிபர் நிற்க மாட்டார், நார்த் கொரியா அதிபர் நிற்க மாட்டார். இவங்களை மிரட்டி இவங்களை ஒன்றுக்கு இருக்க வச்சுருவாங்க இவங்க 3 பேர் சேர்ந்தாங்கன்னா. ஸோ இது இவர்கள் ஸ்டைல். அதனால் இந்த 3 நாட்டிலே போக முடியல. இந்தியாவும் அப்படி தான் இருந்தது கிட்டத்தட்ட. அதாவது இவர்கள்ட்ட அடிமையாகாமல் அதே நேரத்தில் பாலிசாக பவுடர் அடித்து ஒரு நட்பாக போயிட்டு இருந்தது. ஆனால் மோடி வந்தவொடனே மோடியை இப்போ எப்படி இவர்கள்லாம் மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க முதல் முறையாக அந்த சுதந்திரத்துக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்திகிட்ட இந்த பாட்சா படிக்கலை, மொரார்ஜி தேசாய்கிட்ட கூட இந்த பாட்சா படிக்கலை, சரியா? அதெல்லாம் போடான்னு சொல்லி கொக்கோ கோலாலேருந்து எல்லாத்தையும் அடித்து துரத்தி விட்டாங்க. ஓடும் பிஸ்னஸே வேணாம், நீ இந்த பக்கமே வராது, நீ செய்ய முடிஞ்சதை செஞ்சுக்கிடான்னு. அதோட விளைவுகளாகத்தான் நம்ம இந்திரா காந்தியை இழந்தோம். அதற்கப்புறம் ராஜீவை போட்டு தள்ளினாங்க. இதெல்லாமே இவர்கள் செய்து கொண்டே எல்லா வேலையும் செய்வாங்க. இவங்க ஒரு நாட்டை ஸ்திரத்தன்மை இல்லாமல் ஆக்குவதற்கு எல்லா வேலையும் செய்வாங்க. இப்போ அதற்காக தான் இப்போ மோடிக்கு எதிராக இவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். மோடியோட வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதானியை வைத்துக்கொண்டு இது
இஸ்ரேலில் போர்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க கான்ட்ராக்டுக்கு அவங்க ஆள். அமெரிக்காவில் பிஸ்னஸ் பண்ண கொடுத்துருக்கான். இலங்கையில் போய் இப்போ மிரட்டி வந்து என்னென்னா இந்த சூரிய மின்சாரத்தை வாங்கி கொடுத்துருக்கான். இது டசால்ட் கம்பெனியோட டையை போட்டு ஃப்ரான்ஸில் வந்து விமானம், அதாவது போர் விமானம் வாங்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க, அதில் கமிஷன் அடிச்சிருக்கான் அம்பானியை வச்சு. இப்படி பல ரூபத்தில் இவர்கள் மாட்டி இருக்கிறனால அவங்க ஈஸியாக இவர்களை காலி செய்து விடுவார்கள். ரைட்டா? இது ஒரு பக்கம். இப்போ நீங்கள் பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பாகிஸ்தானில் வந்து 5 மாகாணங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்தியாவும் பாகிஸ்தான் நம்ம இந்த விஷயத்தில் கம்பேர் பண்ணிக்கிறோம். அரசியலில் எப்படி வடக்கன்ஸ் ஓட்டு போட்டு இவங்க ஜெயிச்சுட்டு எல்லாத்தையும் நசுக்கிறான் பாருங்க. இவர்களுக்கு ஓட்டு போடாதவனெல்லாம் வந்து இவர்கள் கொள்கையை புகுத்தி, இந்தியை புகுத்தி, அதே மாதிரி இவனுடைய பாடத்திட்டத்தை புகுத்தி, இவனை வர்ணாசிரமத்தை புகுத்தி எல்லாம் பண்ணுறான் பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம ஓட்டு போட்டோமா, ஆனால் நமக்கு இவன் துரோகம் பண்ணுறான். ஏன்னா நம்ம ஓட்டு போடலைன்னா கூட வடக்கன்ஸ் ஓட்டை வச்சு ஜெயிச்சிடறான்ல. இதுதான் பாகிஸ்தான் நாசமாக போனதுக்கு காரணம். அந்த அடிப்படையில் தான் இப்போ இந்தியா போய்கிட்டு இருக்கோம், இந்திய அரசியல் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாகிஸ்தான் இதோட ஏன்டா கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் என்னென்னா பாகிஸ்தானில் 5 மாகாணங்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்து மாகாணம் இருக்குது, பஞ்சாப் மாகாணம் இருக்குது, பலுச்சிஸ்தான் மாகாணம் இருக்குது, அதே மாதிரி கைபர் பக்குன்கவான்னு ஒரு மாகாணம் இருக்குது, அதே மாதிரி கில்ஜித் பலுச்சிஸ்தான் ஒரு பகுதி இருக்குது. சரியா? இப்போ இந்த 5 பகுதியோட மக்களுடைய தன்மையே வேறு. இப்போ எப்படி நம்ம தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இப்போ சவுத்து பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேங்குதோ, அதே மாதிரி பலுச்சிஸ்தானில் இருக்கவன் இம்ரான்கானுக்கு ஓட்டு போட மாட்டான். புரியுதுங்களா? அவங்களோட அரசியலே தனி, அவங்க மத பற்றாளர்கள், தீவிரவாதிகள் அதிக உள்ள இடம் தான் இந்த பலுச்சிஸ்தான். அவன் தனி மாகாணமாக அதை கேட்டுக்கொண்டிருக்கான். சரியா? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜில்ஜித் பலுச்சிஸ்தானும் இவர்களுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அவன் வேறு ஸ்டைலில் இருப்பான். அதே மாதிரி கைபர் பக்குன்காவாவில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மக்களுடைய ஆப்கானிஸ்தான் பார்டரில் அது இருக்கும், அவர்களுடைய கலாச்சாரம் இதெல்லாம் வேறு. அப்போ ஒவ்வொரு மாகாணத்துலேயும் வேறு வேறு கட்சிக்கு ஓட்டு போடும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த சிந்து பஞ்சாப்ன்றது பெரிய மாகாணம், படித்தவர்கள் அதிகம் வாழ மாகாணம். அங்கே என்ன பண்ணுவான்னா, இம்ரான்கான் கட்சிக்கோ இல்லை வந்து இது பெனாசிர் பூட்டோட மகனோட கட்சிக்கோ ஓட்டு போட்டுருவான். சரியா? இதில் வந்து மெஜாரிட்டி இந்த 2 மாகாணத்தில் மட்டும் அதிக இடங்களை ஜெயித்து கொண்டு இவர்கள் ஒட்டுமொத்த பாகிஸ்தானை ஆளும்போது இவர்கள் ஸ்டைல் மீதி 3 மாகாணத்துக்கு செட் ஆகாது. அந்த மாகாண மக்கள் புரட்சி பண்ணுறதுக்கு பதிலாக தீவிரவாதம் பண்ணுவான், கொண்டாந்து குண்டை வச்சுட்டு போயிடுவான் லாகூர்லையும் இதுலேயும். ஸோ இதுதான் அங்கே உள்ள மேட்ரு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே உள்ள அரசியல்வாதிக்கு தொடர்ந்து நாம் ஜனாதிபதியாக பிரதமராக இருக்க மாட்டோம் அப்படின்றது நல்லா தெரியும். ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா இராணுவ ஆட்சியை கைப்பற்றிடும். ஆனால் இராணுவ தளபதி என்ன பண்ணுவான், அந்த 5 வருஷம் 3 வருஷம் தாண்டிடுச்சுன்னா நம்மளை போட்டுருவாங்க. அதனால் நம்ம இங்கே இந்த நாட்டில் கொள்ளையடிக்கிற காசெல்லாம் கொண்டு போய் வெளிநாட்டில் சேர்த்து வச்சுட்டு செட்டில் ஆகிடணுன்ற ஒரு மனப்பாக்கத்துக்கு இருப்பான். அதனால் உடனே என்ன பண்ணுவான்னா, அமெரிக்காவோட டையை போட்டுருவான், பிரிட்டனோட டையை போட்டுருவான். அப்போ அமெரிக்காவுடைய குடுமி வந்து பாகிஸ்தானோட குடுமி அமெரிக்கா கைக்கு போயிடும். அப்போ அவன் சொல்கிறத தான் இந்த ராணுவ தளபதி செய்வான். ஸோ வந்து இவங்க என்ன பண்ண, ஏன்னா இவன் மாட்டியிருக்கான், இவன் ஊழல்வாதியாச்சு, இவன் காசை கொண்டு போய் அமெரிக்காவில் பிரிட்டன்லேயே வச்சிருக்கான். நாளைக்கு பாகிஸ்தானில் அடித்து துரத்தப்பட்டால் இல்லை வழக்கு இவனை தூக்கு போட்டுருவான் அப்படி இப்படின்னா எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுவாங்க. ஓடி போய் பிரிட்டன்லேயோ துபாயிலையோ அமெரிக்காலேயோ செட்டில் ஆயிடுவான். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கடந்த 25-30 ஆண்டுகளில் பெனாசிர் பூட்டோவாக இருக்கட்டும், இம்ரான்கானாக இருக்கட்டும், மித்த பிற அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அதே மாதிரி இராணுவ தளபதியாக இருந்த முஷாரஃபாக இருக்கட்டும், இவர்கள் கொள்ளையடித்த காசெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடியை தாண்டுன்றான். ஒரு 10 அரசியல்வாதிகள் அடித்தது மட்டும் 10 லட்சம் கோடி அந்த நாட்டுடைய காசை வந்து கொண்டு போய் அமெரிக்காலையும் இப்போ இதுலேயும் ஃப்ரான்ஸ்லேயும் ஜெர்மன்லேயும் பிரிட்டன்லேயும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு செத்து போயிடுவான். அந்த காசு பூரா அவனுக்கு போயிடும். அந்த நாடு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நாடாயிரும். ஏன்னா அந்த நாட்டுக்கே விசுவாசமாக அந்த தலைவர்கள் இருக்க மாட்டார்கள். அதற்கு காரணம் என்னென்னா, அடுத்து வந்தானே என்னை பிடிச்சி உள்ளே போட்டுருவான் அப்படின்ற அச்சம் காரணமாக காட்டி கொடுத்துருவான் தன்னோட நாட்டையே. அதனால் பாகிஸ்தான் நாசக்காடாக போயிடுச்சு. இந்த நிலைமையை நோக்கி தான் இந்தியா போய்கிட்டு இருக்கோன்னு ஒரு அச்சம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இவர்கள் வந்து இப்போ மோடி அரசாங்கத்துக்கு முன்னாடி யாருமே போய் இந்த மாதிரி நாட்டுகளோட தன்னுடைய நண்பர்களுக்காகவும் தன்னோட கட்சிக்காரனுக்காகவும் டையை போட்டதே இல்லை. டையை போட்டு அவன்கிட்ட பிஸ்னஸ் பண்ணும்போதே அவன் குடிமை அங்கே மாட்டிக்கிச்சுன்னு அர்த்தம். அப்போ அவன் ஏறி அடித்து என்ன பண்ணுவான்னா, இந்தியாவின் ஸ்திரத்தன்மையை குலைக்க பார்ப்பான். ஸோ அப்படி தான் இப்போ மோடி மாட்டிகிட்டு இருக்கிறது. சரியா? அதனால தான் ஏறி அடித்து ஐநா வரைக்கும் இதுவரைக்கும் இந்தியாவே ஐநா கண்டித்ததே கிடையாது. ரொம்ப சீரியஸ் இஷ்யூவில் வேறு விஷயங்களில் கருத்து தெரிவிச்சிருக்கலாம். ஆண்டனியோ குட்ரோஸே வந்து இந்தியாவில் நடக்கக்கூடியது ஜனநாயகமான்றது சந்தேகத்துக்குரிய இதாக இருக்குன்ற மாதிரி இதை உற்று நோக்கி கொண்டிருக்கிறோன்னு ஐநா சொல்லுது. அப்படின்னா நாளைக்கு மோடியை தப்பி தவறி ஜெயித்துட்டாருன்னு வச்சுங்களேன்,
திருப்பி வந்து இங்கே கொடூரங்கள் அதிபயங்கரமாக, ஏன்னா இப்பயே நீதிமன்றத்தை நசுக்கி விட்டார்கள். அடியாட்களாக இடி சிபிஐ எல்லாம் வைத்துக்கொண்டு எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போட்டுட்ருக்கான், ரோட்டில் போகிற வரவனெல்லாம் பிடிச்சி போட்டுட்ருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து நிலவில் உண்மை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் இது பண்ணிட்டு இருக்கு. எதிர்கட்சிகளோட வங்கி கணக்கெல்லாம் முடக்கி, அதாவது ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி போகும்போது தான் இவர்கள் வெளிநாட்டுக்காரர்கள் குறிப்பாக ஐநா உள்ளிட்டவர்கள் வந்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் இதை அப்படின்றதுக்கான ஒரு பாதையை இவங்க போட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவேன்னா அவங்கெல்லாம் சேர்ந்து எப்படியாவது இந்த மோடி நல்லா இருந்தாலும் சரி, நாசமாக போனாலும் சரி, மோடி அரசோ பிஜேபி நாசமாக போனாலும் பரவாயில்ல, இந்தியா நாசமாக போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இவர்களை வைத்து இந்தியாவில் ஸ்திரத்தன்மையை குலைத்து இந்திய மக்களை நசுக்கி விடுவார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இப்போ மோடியால் நிலவுது. ஏன்னா மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக சர்வதேச அழுத்தம் வேறு மாதிரியாக இருக்கும். அப்போ என்னன்னா இவர்கள் காட்டி கொடுத்து தப்பி ஓடி விடுவார்கள். அப்போ என்ன ஆகும்னா இந்தியாவோட ஸ்திரத்தன்மை குலைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த தேசத்தை நாசம் செய்து விட்டு இவர்கள் ஆட்சியை விட்டு போயிட்டான்னா நம்ம தப்பிச்சோம், சரியா? இந்திய மக்களும் தப்பிச்சோம், இந்தியாவும் தப்பிக்கும். இவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள் என்றால், அதாவது உள்நாட்டிலையும் பெரிய பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டுடைய அழுத்தம் வேறு மாதிரியாக இருப்பது வந்து இந்திய திருநாட்டிற்கு நல்லதில்லை அப்படின்றத மட்டும் நீங்களும் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியான ஒரு சூழலை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. இந்தியா என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி இந்திய மக்களுடைய தலைவிதி என்ன அப்படின்றது இந்த ஜூன் மாதத்தில் தெரிஞ்சிடும். இந்த சங்கிகள், முட்டாள் சங்கிகள் என்ன நினைக்கிறான்னா இந்துத்துவா, இந்துக்கள் பாகிஸ்தான் பேசியிருக்கான். பாகிஸ்தானுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லைடா, அவன் என்னடா அவனா நாசமாக போயிட்டான், அவனை பற்றி நீங்கள் ஏன்டா பேசிகிட்டு இருக்கீங்க? இப்போ பாகிஸ்தான்காரன் உனக்கு என்னடா பண்ணா, லோக்கலில் டேக்ஸை போட்டு சாவடிச்சுக்கிட்டு இருக்காங்க, டோல்கேட்டுன்ற பேரில் ஊர் பூரா கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. உன் அக்கௌண்ட்லேருந்து காசு போயிட்டுருக்கு, உன் வீட்டில் வாங்குகிற கேஸுக்கு 500 ரூபா ஜாஸ்தி ஏற்றியிருக்கான், டெய்லி பெட்ரோல். உங்களுக்கெல்லாம் வந்து மனசாட்சி மான ஈனம் இருக்கா இல்லையா? நீயே உன் காசை கொண்டு போய் 100 ரூபா கொடுத்துட்டு மோடி ஆதரிக்கிற, பிஜேபி ஆதரிக்கிறேன்னா நீ எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்ப அப்படின்றத நீங்கள் என்னாச்சு பாருங்கள். இந்த தேசத்திற்காக அவர்கள் எதையும் செய்யவில்லை, தங்களுக்காகவும் குஜராத்திகளை வளர்த்து விடுவதற்காகவும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் பொதுவான பார்வையாக இருக்கிறது. அதற்கான ஆதார ஆவணங்கள் எல்லாமே வெளியிடப்பட்டோம். நீங்கள் வந்து இந்துன்னா நீ போய் கோயிலில் கும்பிட்றா, உங்களை யாரா வேணான்னு சொன்னது? ஏதாவது ஒரு கோயிலில் போய் இந்துக்கள் கும்பிட்றதுக்கு எவனாவது முஸ்லீம் தடுத்தானா இல்லை கிறிஸ்தவன் தடுத்தானா? நீ கேஸை போடு, அவன் மதம் மாத்திரானா கேஸை போட, அவனை பிரச்சனை பண்ண, அதுக்கு 1000 வழிகள் இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கே, சரியா? நீங்கள் போய் வழிபடுங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு ஏதாவது வழிபாட்டு இது இருக்கா? மெஜாரிட்டி இந்துக்களுக்கு எதுவுமே இல்லை. அப்புறம் அவனோட இந்துன்றது வேற, பிஜேபின்றது ஒரு கட்சி, புரியுதா? இந்துக்கள் என்ற இப்போ நானும் இந்து தான், புரியுதா? அப்போ வந்து நம்மளுடைய வழிபாட்டு முறையோ நம்மளோட வாழ்வியல் முறையோ வேறு, அதற்கும் பிஜேபிக்கும் என்னையா சம்மந்தம் இருக்குது? அது இவன் என்னத்தை கலட்டிடுவான், என்னத்தை கிழிச்சிடுவான்னு நீங்கள் போய் அந்த மாதிரி நினைக்கிறீங்கன்னு தெரியல. ஒரு கட்டத்தில் நீங்கள் உங்கள் தலையில் மண்ணவாரி போட்டு எல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை மீட்பதற்கே நீண்ட காலம் ஆகும். ஏன்னா நீங்களும் தமிழன் தான், நீயும் தமிழன் தான், நானும் தமிழன் தான், சரியா? நம்ம எல்லாமே தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். கொண்டு போய் மொத்தமாக அடகு வச்சுட்டு போயிட்டீங்கன்னா இதை மீட்பதற்கும் உங்களை மீட்பதற்குமே ஒரு பெரிய ஒரு நீண்ட காலம் பிடிக்கும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் என்பது வேற, மதம் என்பது வேற. ஏன்னா அரசியலை மதத்தை நம்ம பிரித்து பார்க்கணும். நம்மளோட வழிபாட்டு முறை என்பது வேற. எதுக்கோ ஒன்று எவனோ ஒருத்தன் தூண்டி விடுறான்னு சொல்லி போனீங்கன்னா இந்த தமிழ்நாடு, இந்த இந்திய நாடும் நாசமாக போகும், இந்த தமிழகமும் நாசமாக போயிடும் அப்படின்றத யோசிச்சு நீங்களாக ஒரு முடிவு எடுத்து நல்லதை செய்தார்கள் என்றால் மட்டும்தான் இந்திய மக்களுக்கும் தமிழக மக்களுக்கு நல்லது. எதுவுமே புரியாமல் இங்கே உட்காந்துக்கிட்டு, கோயம்புத்தூர்லேயே உட்காந்துக்கிட்டு, கன்னியாகுமரியில் உட்காந்துட்டு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து நமக்கு ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. அவர்களுக்கு நமக்கு என்ன இல்லை, பாகிஸ்தானில் ஒளிஞ்சு போய் பிச்சைக்கார நாடாக போயிட்டு இருக்கான். ஏன்னா ஆப்கானிஸ்தான் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. தீவிரவாதத்தை எதிர்க்கிறதுன்றது எல்லா அரசுடைய கடமை, மோடியோட கடமை மட்டும் இல்லை. யார் எந்த டேடியாக இருந்தாலும் எவன் ஆட்சியில் இருந்தாலும் அவர்கள் தான் அதை தடுக்க வேண்டும், அது அவருடைய கடமை. அதை வச்சு நீங்கள் ஓட்டு போடணும்னா நீ லாயக்கு இல்லைன்னு அர்த்தம், ரைட்டா? அந்த மாதிரி பார்த்துக்குங்க. நம்ம இவர்களை நம்பினால் நாசம்தான். அதை நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்கிறத வச்சு தான் ஜூன் மாதம் இருக்குது. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.